வணக்கம். சென்னையில் குரோம்பேட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவுக்கு வந்திருக்கோம். நல்லா உடற்பயிற்சி செய்யக்கூடிய வகையில் நல்லா சிறப்பான முறையில் இருக்குது. சுற்றி பாருங்கள். சிறுவர்களுக்கு தேவையான அனைத்து ஐட்டமும் பெரியவர்கள் உடற்பயிற்சி செய்யக்கூடிய வகையிலும் சிறப்பான முறையில் செஞ்சுருக்காங்க. இப்போ இதை செய்யும்போது நல்லா தொடைக்கு வந்து ஒரு நல்ல ஃபிட்னஸ் கிடைக்குது. அதே போல் இடுப்புக்கும் நல்ல ஃபிட்னஸ் கிடைக்குது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கையை ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு நல்லா சுற்றும்போது நம்மளுடைய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கைக்கு மூட்டானது நல்லா ரொட்டேஷன் ஆகுது. இது மாதிரி ஒவ்வொரு கிராமப்புறத்துலேயும் வைக்கணும். மக்கள் உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி தான் ஒரு முக்கியமான ஒன்று, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இடுப்புக்கு நல்ல ஒரு ஃபிட்னஸ் கிடைக்குது. உடம்புல உள்ள அனைத்து வலியுமே இப்படி சுற்றும்போது நல்லா இடுப்புக்கு ஒரு ஃபிட்னஸ் கிடைக்குது. எல்லோரும் வந்து உடற்பயிற்சி செய்யணும். மெயினாக வந்து இந்த மாதிரி டயத்தில் இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் இதை வந்து நல்லா இது பண்ணால் அவங்களுக்கு ஒரு நல்ல உடலுக்கு வந்து ஆரோக்கியம். பிரசவ டயத்தில் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல உடற்பயிற்சி செய்யக்கூடிய இதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், உட்காந்துக்கிட்டே செய்கிறது அதே ரொட்டேஷன் டைப் தான். நல்லா முதுகு திரும்பி குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கிறதுல எல்லாம் ஃபாஸ்ட்டில் யாரும் குனியறதும் இல்லை, நிமிடுறதும் இல்லை. இது நல்லா ஒரு எக்ஸசைஸ் நல்லா இருக்குது. தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து பாருங்கள், கால்களுக்கு நல்ல ஒரு இது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம செய்யணும். நானாக இது மாதிரி செஞ்சதே இல்லை. இருந்தாலும் வந்து நல்ல ஒரு உடம்புல உள்ள எல்லா பெயினும் ரிலீஃப் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக பண்ணுறேன். இதை செஞ்சுட்டு கீழே நடக்கும்போது என்னமோ மிதக்கிற மாதிரி இருக்குது. கால்லாம் நடந்து போகும்போது மிதக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஒரு அருமையாக இருக்குது. பசங்க அருமையாக விளையாடுறாங்க. விடுமுறை நாட்களில் பசங்க வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ், பரதநாட்டியம், விளையாட்டுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. இதுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கிற பெற்றோர்களுக்கு வந்து நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். ஃபோன் மட்டுமே பசங்க அடிமையாக இருக்கக்கூடாது. நல்ல விஷயங்கள் ஃபோனில் இருந்தாலும் பல தீமைகள் வந்து அதில் இருக்குது. அதில் எதுவும் மாற்று கருத்தே கிடையாது. வெல்கம் டு டிசி பார்க் குரோம்பேட். ஆரம்பத்திலே சொல்லணும், இருந்தாலும் இப்போ தான் போர்டு நம்ம கண்ணில் பட்டுச்சு. நல்ல வண்ணமான ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. செவத்தில் யாரும் கண்ணா பண்ணான்னு இருக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நேச்சுரலாக இருக்குது. புலி, யோகா, காலையில் தினமும் எழுந்துச்சி யோகா பண்ணுறது அவ்வளோ நல்லது. உடல் ஆரோக்கியம் செம்மையாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து முனிவர்கள் எல்லாருமே வந்து யோகாவை தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. சுற்றுப்புறம் ஃபுல்லாக சுவர் ஃபுல்லாக ஓவியங்கள் தான். உடற்பயிற்சியை பற்றியும் இயற்கையை பற்றியும் வன விலங்குகளை பற்றியும் சிறப்பாக போட்டிருக்காங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாம் அண்ட் ஜெர்ரி, டால்ஃபின் மீன், மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு பிக்சரை இது பண்ணியிருக்காங்க.
இன்றைக்கி மழை பொழிவு கம்மியாகிட்டுருக்கு. காரணம் வந்து நம்ம காடுகளை அழிப்பதனால. அதனால் சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு வந்து மரம் வளர்ப்பை பற்றி நம்ம சொல்லணும், அதனுடைய பயன்களையும் சொல்லணும். ஒரு யானை, குரங்கு தண்ணியில் வந்துச்சு, யானை காப்பாற்று. ஒரு அழகான குளோபல் வார்மிங் பற்றி போட்டிருக்காங்க. நம்ம அனைவரும் வந்து இந்த பூமியை பாதுகாக்க வேண்டிய கடமையில் இருக்கோம். நம்ம பாரம்பரியமான விளையாட்டுகளும் இதில் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, கண்ட இடத்துல பிளாஸ்டிக்கை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அருமையாக ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. ஒரு ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சி, இயற்கை ஓவியம், ஒரு போட் படகுல போகிற மாதிரி. நம்ம பாரம்பரியமான விவசாயம், நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் நமக்கு சோறு போடுறது நம்மளுடைய விவசாயிகள் தான். இவர்கள் மண்ணில் கையை வச்சா தான் நம்ம சோத்தில் கையை வைக்க முடியும். பழமொழியே இருக்குது. விவசாயத்தை காப்போம். விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு சரியான தொகையை அரசு வழங்கணும். அதுதான் அவங்களுக்கு நம்ம செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய நன்றி கடனாக இருக்கும். பாருங்கள், நீர்வீழ்ச்சி பக்கத்தில் விலங்குகள் இருக்கிற மாதிரியும். இன்றைக்கி நாம் காடுகளை அழைச்சி மழை பொழிவு கம்மியானதால் தண்ணீர் வற்றி ஊருக்குள்ளே விலங்குகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதெல்லாம் நம்ம வந்து எப்போ சரி செய்ய போகிறோன்னு தெரியல. அடுத்தது பாரம்பரிய விளையாட்டு சிலம்பாட்டம். நம்ம சீமுஷ்ணம் பகுதியில் ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கில் குத்துச்சண்டை, கராத்தே, கிக் பாக்ஸிங், சிலம்பம், இன்னும் நிறைய விளையாட்டுக்கள் வந்து இருக்குது. நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு, அருமையான ஓவியங்கள் இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டை மறக்கவே முடியாது. நம்மளுடைய போராட்டங்களுடைய விளைவாக அது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். எதாக இருந்தாலும் போராடாமல் கிடைக்காது, போராடி தான் வாங்கணுன்ற நிலைமைக்கு வந்துட்டோம் இன்றைக்கி. சிங்கம் ஒரு ரம்மியமான காட்சி. கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டான கோயில்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு அருமையான மான்கள், 2 மான்கள், கிளிகள், மீன் ஓவியம். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு இடத்த உருவாக்கி மக்கள் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு. ஓடிட்டு ஓட்டுறாருங்க வண்டியா. உடற்பயிற்சியோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிற வகையில் ஓவியங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். தேவையில்லாத மேலை நாட்டு உணவுகளை தவிர்த்துட்டு பழங்களே அதிகமாக எடுத்துக்கணும். சத்துள்ள நார்ச்சத்து உள்ள காய்கறிகளையும் கனிகளையும் நம்ம சாப்பிட்டா உடல் செம்மையாக இருக்கும். இந்த உடற்பயிற்சி செஞ்சுட்டு இங்கேயே வெயிட் பார்க்குறதுக்கு மிஷின்ஸும் வச்சுருக்காங்க. ஒரு மினி ஸ்டேடியம் மாதிரி வச்சுருக்காங்க. பக்கத்தில் மலைப்பயிற்சி மேற்கொள்கிறதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூலும் இருக்குது. ஒரு ஸ்டேஜ் ஒன்று வச்சுருக்காங்க.
சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் இங்கே நடத்துகிற மாதிரி இருந்தால் நடத்துவாங்களாட்டுக்கு. அனைவருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.